வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகனுடைய பெருமைகளை, அருமைகளை, முருக பக்தர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்த பல அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கந்தர் அனுபூதியிலே இருக்கின்ற சக்தி வாய்ந்த ஒவ்வொரு பாடல், அந்த பாடல் கொடுக்கின்ற அந்த பலன், இதை சொல்லியவர் மயான சித்தர். தன்னுடைய ஏட்டிலே இதெல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாடலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன பலன் கொடுக்கிறதோ அதை தேவையானவர்கள் 108 முறை அவர்கள் படித்தால் அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அது தவிர யந்திரம், மந்திரம் இதெல்லாம் கூட இந்த மயான சித்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் குருமுகமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாடலை பாடினாலே போரும், சொன்னாலே போரும், நமக்கு அந்த பலன் கிடைக்கும். இன்றைக்கே நாம் பார்க்கின்ற அந்த பாடல் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், அனுக்கிரகம் பெற அப்படிங்கிறார். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக இந்த பாடலை பாடலாம். அனுக்கிரகம் பெற அப்படின்னு சொன்னாவே எல்லாமே அதிலே அடங்கிவிடும். முருகனுடைய அருள் வேண்டும். நமக்கு வறுமை இருக்கிறதா, அல்லது கஷ்டம் இருக்கிறது, அல்ல குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, திருமணம், குழந்தை பேர், இப்படி நிறைய உலகத்திலே பிரச்சனைகள் இல்லாதவர்களே கிடையாது. அதனால் அப்படி இருக்கின்றவர்கள் முருகனுடைய அனுக்கிரகத்தையே பெற்றுவிட்டால், இது வேணும் அப்படின்னு கேட்குறத விட அவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டாவே போகும். அதுவே எல்லா துன்பங்களையும் தீர்த்துவிடும். பேர்பட்ட கருணையாளன் முருகப்பெருமான். அவனுடைய அனுக்கிரகம் பெறலாம் இந்த பாடலை பாடினால் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்கிறார். அந்த மயான சித்தரும் இதை வழிமொழிந்து இதற்கு எப்படி பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறதை அவர் சொல்கிறார். நாம் நமக்கு தெரிந்த வகையில் அதை நாம் பாடி இறைவனுடைய அருளை பெறலாம். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதாக வேண்டும், அந்த மெய்ப்பொருளை அறிகின்றவனாக நான் ஆக வேண்டும், அதை உபதேசத்தை உணர்த்தியவா அப்படின்னு சொல்கிறார். அந்த உபதேசத்தை ஏற்கனவே அருணகிரிநாதருக்கு அவர் சொல்லிவிட்டார். நமக்கு தெரியாது. அதனால் அவர் அந்த கிளியாக அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய காதிலே போய் சொல்கிறார், எனக்கு உணர்த்தி இருக்கிறாய், இந்த மக்களுக்கு, இந்த பாமர மக்களுக்கு உன்னுடைய அனுக்கிரகத்தை கொடு அப்படின்னு சொல்கிறார். பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அதையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு இந்த அனுக்கிரகத்தை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுகிறார். நமக்காக அவர் வேண்டுகிறார். அதனால் இந்த பாடலை முடிந்தவர்கள் 108 முறை சொல்லலாம். இல்லை உங்களால் முடிந்த அளவிற்கு சொல்லலாம். இந்த பாடல் கந்தர் அனுபூதியிலே 20வது பாடலாக அமைந்திருக்கிறது. அதனால் அனுக்கிரகம், முருகனுடைய அனுக்கிரகம் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அதனால் அந்த அனுக்கிரகத்தை பெறுவதற்கு இந்த பாடலை பாடி எல்லோரும் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பிரார்த்தனை. நாம் அரிதாகிய முருக பக்தர்கள் அவர்களுடைய மெய் சிலிர்க்க வைக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நாம் பார்த்தோம். அதுபோலத்தான் ஒரு வித்தியாசமான ஸ்தலத்திலே மெய் சிலிர்க்க வைக்கும் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அவர்கள் அந்த கோவிலை கட்டுவதற்காக எவ்வளவு அவர்கள் கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நாம் அனைவரும் அறிந்த கோவில் தான் இது. அது சென்னையிலே இருக்கின்ற வடபழனி கோவில். வடபழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தென்பழனியிலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்காரோ அதே போல் இங்கே வடபழனி, சென்னையிலே வடபழனியிலே முருகப்பெருமான் கோவில் கொண்டு இருக்கிறான். அந்த கோவில் பேரே வடபழனி ஆண்டவர் கோவில் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த கோவில் உருவாகிய விதம் அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப மெய்சிலிர்க்க வைக்கின்ற அனுபவமாக, ஒரு பக்தருடைய அனுபவமாகத்தான் இருக்கும். அண்ணாசாமி நாயக்கர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் சென்னையில்.
அவர் மிகப்பெரிய முருக பக்தர். அவருக்கு திருப்போரூருக்கு போகணும். திருப்போரூருக்கு ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் அவர் அங்கே போயிட்டு முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வருவார். அவருக்கு பாடுறது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. முருகப்பெருமான் பெரிய பக்தர். அவர் எல்லாம் அங்கே போய் நம்ம கிருத்திகை அன்று மாதம் நிறைய பேர் அப்படி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டால் அவருக்கு போகிறோம். அப்படியே அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை மிகப்பெரிய வெள்ளம் சென்னைங்கிறது அப்போல்லாம் நிறைய கால்வாய்கள்லாம் போகின்ற இடமாக இருக்கும். சென்னை அப்படிங்கிறதே இது கழிமுக பகுதி. இது கடற்கரை ஓரமாக பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்து நிறைய கழிமுகங்கள், அதாவது நிறைய ஆறுகள், சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் போய் சேருகின்ற இடம். அதனால் நிறைய வழியில் நிறைய கால்வாய்கள் போல் நிறைய இருக்கும். மழை காலத்தில் ஒரு முறை பயங்கரமாக மழை பெய்யுறது. இவரும் சில பேரும் போவாங்க. அப்போ போகும் பொழுது அந்த கால்வாயெல்லாம் கடக்க முடியவில்லை. அதனால் வந்தவங்கள்லாம் நின்று போயிடுறாங்க. ஆனால் இவருக்கு, இந்த அண்ணாசாமி நாயக்கருக்கு அப்படி முருகனை பார்க்காம வரதில் இஷ்டம் இல்லை. ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வெள்ளத்திலேயே அவர் இறங்கி விடுகிறார். இறங்கிட்டு ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு போயிடுறாரு. இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்வாயெல்லாம் கடந்து அவர் போயிடுறார். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமாக முருகனை பெருமானை பார்க்குறார். பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார், நிம்மதி அடைகிறார். அதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே இருட்டி போயிடுச்சு. அதனால் அவர் அங்கே இந்த திருப்போரூர் முருகப்பெருமானை ஸ்தாபிதம் செய்த சிதம்பர சுவாமிகள், அவர் தான் பனை மரத்துக்கு அடியிலே இருந்த திருப்போரூர் முருகனை எடுத்து ஸ்தாபிதம் செய்தவர். அங்கேயே அவருடைய ஆசிரமமும் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், இங்கே அங்கே போய் படுத்துட்டார். அவர் ஓய்வு பெறுவதற்காக படுத்துட்டார். அப்போது அவருடைய கனவிலே முருகப்பெருமான் சொல்வது போல் இருந்தது, உங்கள் வீட்டிலையே முருகப்பெருமான் நான் இருக்கும் பொழுது நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த அப்படின்னு சொல்லுவது போல் இருந்தது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, போகும் பொழுது வழியிலே இவரை மிகவும் கவர்ந்த ஒரு முருகப்பெருமானுடைய படத்தை வாங்கிட்டு போய் இவர் வீட்டில் வச்சுட்டு இவர் கும்பிட ஆரம்பிக்கிறார். அதே போல் திருப்போரூர் வர்ற மாதிரி திருத்தணிகைக்கும் இவருக்கு போகிறது வழக்கம். அங்கே இது மாதிரி கோவில், முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது முருக பக்தர்களுக்கு சகஜம். நிறைய பேர் அங்கங்கே அருகிலே இருக்கின்ற கோவில்களுக்கெல்லாம் போய் விசேஷ நாட்களிலே முருகப்பெருமானை வணங்குவார்கள். அதே மாதிரி இவரும் திருத்தணிகைக்கு போகிறார். போய் அங்கே பார்க்கும் பொழுது எல்லோரும் அப்படி திருப்புகழை பாடிக்கிட்டு இருக்காங்க. இவர் போகிற நேரத்தில் இவருக்கு ரொம்ப அழுகையாக வருது. எனக்கு எதுவுமே தெரியலையே, முருகனை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர எதுவுமே தெரியவில்லை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டுட்டு என்னால் இந்த மாதிரி திருப்புகழெல்லாம் பாட முடியலையே, எனக்கு எப்பொழுது அருள் செய்வாய் முருகா அப்படின்னு கேட்குறார். இது தவிர இவருக்கு கடந்த சில மாதங்களாக வயிற்று வலி அப்படிங்கிறது ரொம்ப இருந்துகிட்டு அதை பற்றி அவர் அது மேலே அவர் கவனம் செலுத்தவில்லை. அவருக்கு முருகன் மேலே ஈடுபாடு அதுதான். இந்த வயிற்று வலி பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மருந்து எடுத்துக்கோ அந்த மருந்து எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படலை. என்னை முருகன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகிறார். திருப்போரூருக்கு போயிட்டு வந்திருக்காரு, திருத்தணிகைக்கு போகிறாரு. இதெல்லாம் போனாலும் கூட அவருடைய வயிற்று வலி அது தீரவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய வினை, அதனால் அந்த வயிற்று வலி வந்திருக்கு, அதுக்கு முருகன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்று வலியையும் இவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் இந்த திருத்தணிகைக்கு போகிறார். போயிட்டு அந்த திருப்புகழ் பாடுகிறெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுறது. எனக்கு இந்த இந்த திருப்புகழை பாடுவதற்கு கொடுத்து வைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொடுமையான பிரார்த்தனையை செலுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நாக்கினை அறுத்து கொள்கிறார். அறுத்து ஒரு இலையில வச்சு அந்த ஸ்தம்பத்துக்கு முன்னாடி அதை நைவேத்தியமாக இறைவனுக்கு படைத்து விட்டுட்டு அப்படியே அவர் மயங்கி போய் விழுந்துடுறாரு. இந்த வழக்கத்திற்கு பெயர் பாடகம் அப்படிங்கிறது. இதை பல பேர் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். நாக்கை அறுத்து
அதை வந்து பிரார்த்தனையாக செலுத்துவது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்திருக்கு. அதை இவர் எங்கே கேள்விப்பட்டாருன்னு தெரியல. தன்னால் பாட முடியல அப்படிங்கிறதால அவர் என்ன பண்ணார், இந்த பாடகம் அப்படிங்கிற பிரார்த்தனையை செலுத்தி இருக்கிறார். அங்கேயே வச்சுட்டு அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் எல்லாருமா தண்ணி தெளித்து இவரை வந்து வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. இவர் வீட்டுக்கு போயிடுறார். வீட்டுக்கு போனால் என்ன அதிசயம்னா, அது வரைக்கும் இவருக்கு இருந்த வயிற்று வலி, கொடுமையான வயிற்று வலி அப்படிங்கிறது நின்று போயிடுறது. அப்புறம் இவர் நிறைய ஸ்தலங்களுக்கு போக ஆரம்பிக்கிறார். அந்த நாக்கும் மெதுவாக வளர்ந்தது அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு முருகப்பெருமானுடைய ஆச்சரியம். இந்த பிரார்த்தனை, இந்த பாடகம்ங்கிற பிரார்த்தனையை செலுத்தின பிறகு இவருடைய உடம்பிலே பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த முருகனே தனக்குள் இருக்கிறது போல ஒரு உணர்வை அவர் பெறுகிறார். அதனால் அவர் வந்து யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவர் பதில் சொல்கிறார், அவர்களுடைய கஷ்டங்கள் தீர்ற மாதிரி. அப்போது அது ஏதோ ஒரு குறி சொல்கிற மாதிரி இருக்குது. அது இவர் சொல்கிறது பலிக்கிறது. அதனால் நிறைய பேர் இவர்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இவர் வந்து முருகப்பெருமானை தியானித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இது அதற்கு பிறகு நடந்த ஒரு அதிசயமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பழனிக்கு போகிறார். பழனிக்கு போயிட்டு அங்கேயும் போய் முருகப்பெருமானை பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் இறங்கி வரும்பொழுது ஒரு கடையில் ஒரு முருகப்பெருமானுடைய படம் இருக்குது. அவர் வந்து அந்த முருகனே இவரை அது கூப்பிடுற மாதிரி இருக்குது, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுடுறார். அப்போ நின்ன உடனேயே இவர்கிட்ட ஒன்றும் பணம்லாம் கூட கிடையாது பெருசாக. அந்த கடைக்காரர் இவரை பார்த்த உடனே அவருடைய மனசுலேயும் இந்த படத்தை வந்து இவருக்கு கொடுக்கணும், இவர் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உள்ளுணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. அதனால் அந்த படக்காரர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஃப்ரேம் எல்லாம் போட்டு மாலையெல்லாம் சூட்டி இந்த படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றார். அந்த அதிசயமும் நடக்கிறது. அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார். அந்த வீட்டுக்கு வந்துட்டு இவர் தன்னுடைய குடும்பத்தை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு அந்த படத்தை வைத்து வழிபட ஆரம்பிக்கிறார். அது வந்து குறிமேடையாக ஆனது. அவர் வழிபட அந்த மாதிரி ஆரம்பித்த உடனேயே நிறைய பேர் இவர்கிட்ட வராங்க. இதே மாதிரி குறி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்கிறாரு. இது வந்து ஒரு தெய்வீக சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுறது. இந்த படம் அங்கேயே இருக்கிறது. இன்றைக்கும் நாம் வடபழனி கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணாமலை நாயக்கர், அவர் அப்புறமா அண்ணாமலை தம்பிரான், அண்ணாசாமி தம்பிரான், அவர் நாயக்கர் என்பது போய் அவரை தம்பிரான் என்று எல்லாரும் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அண்ணாசாமி தம்பிரான் ஆகிறார். அவர் நிறைய பேருக்கு குறி சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த படத்தை வைத்து அவர் வணங்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு கோவிலுக்கான ஒரு தெய்வீக சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறது. அதற்கப்புறமாக இவருக்கு வயதாகிவிட்டுகிறது. வயதாகினோடனே இவருக்கு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும், முருகனை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போது ரத்தனசாமி செட்டியார் அப்படிங்கிறவர் இவர்கிட்ட அடிக்கடி ஒரு சீடர் போல் வந்து இவருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இவர் கேட்குறார், நீ வந்து இங்கேயே இருந்து இதை இன்னும் நீ மேன்மைப்படுத்தணும், இது முருகனுடைய ஒரு அருளாக நீ எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு கேட்ட உடனேயே அவர் ரத்தனசாமி செட்டியாரும் அவரும் வந்து இது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கிறார். ரத்தனசாமி செட்டியாராக இருந்தவர் ரத்தனசாமி தம்பிரானாக ஆகிறார். அது மட்டுமல்ல, அவரும் அந்த பாடகம் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை செலுத்துகிறார். தன்னுடைய நாக்கையும் அவர் அறுத்து கொண்டு முருகனை வழிபட ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ளே அந்த அண்ணாசாமி தம்பிரான் முக்தி அடைகிறார். இவர் அந்த பொறுப்புக்கு வரார். வந்துட்டு இந்த குறிமேடை அப்படிங்கிறது தொடருகிறது. நிறைய பேருக்கு குறி சொல்கிறார். நிறைய மக்கள் வர ஆரம்பித்து விடுகிறார்கள். நிறைய காணிக்கையும் சேர ஆரம்பிக்கிறது. இவர் அந்த கோவில் அப்படிங்கிற ஒரு சிறிய அளவிலே அமைத்து அங்கே முருகப்பெருமானை அவர் வந்து ஸ்தாபிதம் செய்கிறார். இந்த முருகப்பெருமான் பழனி கோவிலில் இருப்பது போலவே இங்கேயும் முருகப்பெருமான் அமைந்து விடுகிறார். இவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இவருடைய காலில் வந்து காலணி பாதரட்சை இருக்கிறது. அதே போல் வலது கால் சிறிது அப்படி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோவிலில். என்ன அப்படின்னு சொன்னால், பக்தர்களுக்கு விரைந்து
அருள் புரிபவனாக இந்த வடபழனி ஆண்டவன் இருப்பான். உடனே கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இந்த முருகப்பெருமான் ஸ்தாபிதம் ஆகிறார் இந்த இடத்துல. இந்த நிறைய பேரும் இங்கே வந்து தொழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த கோவில் வந்து பிரசித்தமாக ஆக ஆரம்பிக்கிறது. இந்த வடபழனி கோவிலில் செவ்வாய்க்கு என்று தனி சன்னதி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏனென்றால் செவ்வாய்க்கு உரியவன் முருகப்பெருமான். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இந்த இரத்த சம்பந்தமான வியாதிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து இந்த மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமணத்தடை, செவ்வாய் தோஷம் இதெல்லாம் இருப்பவர்கள் முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இங்கே செவ்வாய்க்கென்று தனி சந்நிதி இருக்கிறது. அதனால் இங்கே நாகதோஷம், புத்திர தோஷம், இந்த திருமணத்தடை, குழந்தைகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த செவ்வாய் தோஷம் காரணமாக இருக்கும், நாகதோஷம் காரணமாக இருக்கும். அதனால் அதற்கெல்லாம் நிவர்த்தியாக பிரார்த்தனைகள் எல்லாம் இங்கே நிறைய நடக்கும் இந்த கோவிலில். அதே மாதிரி திருமணங்கள், வடபழனி கோவிலில் திருமணங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய நடக்கும். ஆயிரக்கணக்கில் இந்த கோவிலில் திருமணங்கள் நடைபெறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கிறது. இவரும் இந்த ரத்தனசுவாமி தம்பிரான் இவர் வந்து இதே அந்த கோவில் அப்படிங்கிற மாதிரி அந்த முருகப்பெருமான் பூஜை இதையெல்லாம் கிரமப்படுத்தி அவர் வந்து நிறைய செய்ய ஆரம்பிக்கிறார். இவருக்கு அப்புறமாக பாக்யலிங்க தம்பிரான் அப்படிங்கிற வரார். ஏன்னா இவங்க என்னன்னு தெரியல, அது தெய்வ சங்கல்பம் என்னங்கிறது நமக்கு தெரியும். எல்லாருமே ஒரு குறுகிய காலம்தான் இந்த நிலையிலே இவர்கள் வாழ்கிறார்கள். இவர் வந்து தனக்கு பிறகு அந்த பாக்யலிங்க தம்பிரான் அவரை வந்து இந்த கோவிலினுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொள்ள சொல்கிறார். யாருமே வந்து சாதாரணமானவர்களாக இல்லை. இந்த முருகப்பெருமான் அவர்களை ஆட்கொண்ட பிறகு ஒவ்வொருத்தரும் அந்த முருகனுக்காக அப்படி அவர்கள் வந்து கடும் உழைப்பை தருகிறார்கள். அவரும் பாடகம் செய்து கொள்கிறார். அந்த பாக்யலிங்க தம்பிரானும் தன்னுடைய நாக்கினை அறுத்து பாடகம் அந்த பாடகம் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை செலுத்துகிறார். அவருக்கும் அந்த மாதிரி செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு முருகப்பெருமானுடைய அந்த தெய்வீகம் அப்படிங்கிறது இறங்கி விடுகிறது. அதனால் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த குறி சொல்கின்ற தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள ஏற்படுகிறது. அவரும் அந்த கோவிலினுடைய அந்த திருப்பணிகளை எல்லாம் அவரும் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு வடபழனி கோவில் ஒரு மிகப்பெரிய வளாகமாக பல நிலைகள் கொண்ட ராஜகோபுரங்களுடன் இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த பாக்யலிங்க தம்பிரான். அவரால் தான் இந்த கோவில் அப்படிங்கிறது இன்றைய நிலையில் இருக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய வளர்ச்சியை இங்கே அடைகிறது. இங்கே இன்றைக்கு பார்த்தால் ஒரு வருஷத்திற்கு 7000 திருமணங்களுக்கு மேலே நடைபெறுகிறது. அதே மாதிரி கந்தசஷ்டி அங்கே விரதம் எல்லோரும் இருந்து முருகப்பெருமானை அவர்கள் வந்து வணங்குகிறார்கள். நிறைய பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்கள். கிருத்திகை அப்படின்னு வந்துச்சுன்னா போதும் அந்த பகுதியை ஸ்தம்பித்து விடும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்வது அப்படிங்கிறது இங்கே வழக்கமாக இருக்கிறது. இப்படி அந்த அண்ணாசாமி தம்பிரான் அவர்கள்கிட்டேருந்து இவ்வளவு தூரம் அது வளர்ந்து இந்த அளவிற்கு அந்த கோவில் இன்றைக்கு பிரபலமாக ஆகிவிட்டது. சென்னையில் வடபழனி கோவிலை அறியாதவர்களே கிடையாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு பிரபலமாக முருகப்பெருமான் அருள் செய்கின்ற இடமாக இன்றைக்கு அது அமர்ந்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த 3 தம்பிரான்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையே இந்த கோவிலுக்கு அர்ப்பணித்தவர்கள். குறிப்பாக அந்த பாவாடம் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை இவர்கள் செலுத்தியவர்கள். இவர்களே மிக பெரும் குருமார்களாக இந்த கோவிலுக்கு இருந்ததால் இவர்களுக்கென்று இவர்களுடைய அந்த சமாதி அமைத்து ஒரு திருக்கோவிலை பக்தர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஏன்னா குறிமேடை அமைத்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய ஒரு பிரதிநிதியாகவே இருந்து அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் அவர்கள் தீர்த்திருக்கிறார்கள். அதனால் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கென்று ஒரு திருக்கோவிலை அமைத்திருக்கிறார்கள். இது வந்து வடபழனிக்கு அருகிலேயே நெற்குன்றம் போகின்ற அந்த வழியிலே
ஒரு திருக்கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து இந்த அண்ணாசாமி தம்பிரான், ரத்னசுவாமி தம்பிரான், பாக்யலிங்க தம்பிரான் 3 பேருக்குமே அங்கே ஒரு சமாதி அமைத்து அந்த இடங்களிலே நித்திய பூஜையும் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போவுமே முருகன் கடவுள், பரம்பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த அவர்களை துதித்த குருமார்கள் அல்லது சித்தர்கள், மகான்கள் இவர்கள்லாம் பார்த்தா அந்த ஜீவ சமாதியாக அவர்களுடைய சமாதிகள் இருக்கும். அந்த ஜீவ சமாதிகள் இருக்கின்ற அந்த கோவில்கள் மிகவும் சக்தி அலைகள் நிறைந்ததாக இருக்கும். ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கும். மக்களை ஈர்த்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் தருவதாக இருக்கும். நீங்கள் பழனி ஆனாலும் சரி, திருப்பதி ஆனாலும் சரி, இன்னும் பல ஊர்களிலே சித்தர்கள், மகான்களுடைய சமாதி அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதனாலேயே அந்த கோவிலுக்கு இன்னும் கொஞ்சம் பிராபல்யம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த 3 பேருடைய ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேருமே முருகப்பெருமானுக்காக தங்களுடைய நாக்கினை அறுத்து பாடகம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையை செலுத்தி கோவிலை இந்த அளவிற்கு வளர்த்தவர்கள், மக்களுக்கு நிறைய வழிகாட்டி இருக்கிறார்கள். இவ்வளவு சக்தியும் அவர்களுக்குள்ளே இருந்ததால் இந்த பாடகம் செலுத்தின உடனேயே அவர்களுக்கு அந்த சக்தி தானாக வந்து விடுகிறது. ஆக இந்த 3 பேருமே, ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 3 பேரும் அங்கே சித்தர்களாக அவர்கள் சமாதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கே வந்து சிறப்பு பூஜையெல்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கேயும் கூட எப்படி வடபழனிக்கு போகிறாங்களோ அதே மாதிரி பல அன்பர்கள் அந்த குரு பூஜை நடக்கின்ற நாட்களிலும் சரி, சாதாரணமாகவும் சரி, அங்கே போய் அவர்கள் பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்கள். பொதுவாக அந்த குரு பீடம் இருக்கின்ற அந்த கோவிலுக்கு போனாவே நமக்கு ஒரு நம்மாலே அறிய முடியாத ஒரு அமைதியும் ஒரு தெய்வீகமும் நமக்கு ஏற்படுவதை நம்மால் நன்றாக கணிக்க முடியும், பார்க்க முடியும். நிறைய பேர் அன்பர்கள் அங்கே வந்து தனியாக அமர்ந்து கொண்டு அவர்கள் தியானம் செய்வதையெல்லாம் நாம் வந்து அங்கே பார்க்கலாம். அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டதாக அவர்களுடைய அந்த குரு பீட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதனாலேயே நித்திய பூஜையெல்லாம் கூட அது ஏதோ ஒரு கோவில் போலவே நித்திய பூஜை 3 வேளை பூஜைகள் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. தவிரவும் பௌர்ணமி அன்று மிகச்சிறப்பாக அங்கே குரு பூஜை அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். முருகப்பெருமான் தன்னுடைய அடியார்களையும் இவ்வளவு ஒரு ஏற்றம் கொடுத்து அவர்களையும் தனக்கு நிகராக ஆக்கிவிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வடபழனி கோவிலுக்கு போகிறவர்கள் இதை தெரிந்து கொண்டு, தெரியாமல் இருக்கிறவர்கள் அந்த குரு பீடத்தையும் தெரிந்து கொண்டு, அங்கேருந்து ரொம்ப கிட்டக்க தான், அதனால் அங்கேயும் போய் அந்த அளப்பறியாத ஆற்றல் நிறைந்த அந்த இடத்திலே வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளையும் நாம் செலுத்தலாம். நமக்கு தேவையான அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும். அதனால் ஒரு அற்புதமான தெய்வீக அன்பர்களால், பக்தர்களால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய லீலை, அதனை வணங்கி நாம் அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.